ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அசஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஎஸ்ஐலேருந்து சூப்பரான ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர். இன்டர்வியூ மட்டும்தான், எக்ஸாம் கிடையாது. பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் பேசிஸில் ஸ்பெஷலிஸ்ட் அண்டு சீனியர் ரெசிடென்ட் போஸ்டிங் ஃபில் பண்ணுறதுக்கான வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதில் வந்துட்டு ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் பேசிஸில் அனஸ்தீஷியா, ஆப்தால்மாலஜி, ரேடியாலஜி இருக்குது. மூணுக்குமே ஓபிசிக்கு 2 வேக்கண்ட்டும், எஸ்சிக்கு 1 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. சீனியர் ரெசிடென்ட் 3 இயர் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டியில் வந்து அனஸ்தீஷியா, ஜென்ரல் சர்ஜரி, ரேடியாலஜி இதில் வந்து அப்பர் ரெசிடேஷன் 2 வேக்கண்ட்டும், ஓபிசிக்கு 1 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சீனியர் ரெசிஸ்டண்ட் 1 இயர் டேர்மில் பார்த்தீங்கன்னா அனஸ்தீஷியா, பயோகெமிஸ்ட்ரி, இஎன்டி, ஜென்ரல் மெடிசன் அண்ட் கேஷுவாலிட்டி, ஜென்ரல் சர்ஜரி, ஆப்தால்மாலஜி, ஆர்த்தோபீடிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா அப்பர் ரிசர்வேஷனுக்கு ஒரு வேக்கண்ட்டும், ஓபிசிக்கு 2 வேக்கண்ட்டும், எஸ்சிக்கு டோட்டலாக 1 வேக்கண்ட்டும் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல் டைம் ஸ்பெஷலிஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து 69 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடாது. எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் வித் பிஜி டிகிரி ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்தியன் ஆர் ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். முடிச்சிருந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டான சேலரி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1,37,837 கொடுக்குறாங்க. பார்ட் டைம் ஸ்பெஷலிஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 69 சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ முடிச்சிருந்தால் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி 60,000 பெர் மந்த்துக்கு. இதே பெர் வீக் பார்க்கும்போது 15,000 சொல்லியிருக்காங்க. சீனியர் ரெசிஸ்டண்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஃபார் த 3 இயர்ஸ் அண்டர் 3 இயர்ஸ் சீனியர் ரெசிஸ்டன்ட் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் 45 சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்ஸர்விஸ்மென் இவங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்துட்டு ஆஸ் பர் ரூல்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு குவாலிஃபிகேஷன் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ் வித் பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ இன் படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். கவுன்சில் ஸ்பெஷாலிட்டி படிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 1,37,837 சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லாம் சேலரின்னு சொல்லியிருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களை வந்துட்டு சீனியர் ரெசிடென்ட் போஸ்டிங்கில் 1 இயர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. நாட் ப்ரைவேட் கிளினிக் கிடையாது, ஒன்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அண்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்காங்க. பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா சீனியர் ரெசிடென்ட் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லைன் பை லைனாக படித்து பார்த்துட்டு டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்துட்டு ஜாப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். வந்துட்டு ஃபுல் டைம் அண்ட் பார்ட் டைம் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஜாப்பில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன ப்ரூஃப் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ரூஃப்காக உங்களோட 10th சர்டிஃபிகேட் ஆர் பர்த் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. பிஜி டிகிரி ஆர் டிப்ளமோ முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. எந்த கேஸ்ட்டோ அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கொண்டு போங்க. எம்சிஏ ஆர் எஸ்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எம்டி, எம்எஸ் ஆர் டிஎன்பி முடிச்சிருந்தீங்கன்னா எம்சிஏ ஆர் எஸ்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கம்மிங் 18/12/2024 வெட்னஸ்டே. வெறும் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், புலுவப்பட்டி டு திருமுருகன் பூண்டி, ரிங் ரோட், திருப்பூர் 6410-603. நீங்கள் டேரெக்டாகவே இன்டர்வியூக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 to 10 AM சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வித் செல்ஃப் அட்டாச்டு காப்பி ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு கொண்டு போங்க.
ஜாப்க்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்காங்க. இன்டர்வியூக்கான டேட் வந்துட்டு கம்மிங் 18/12/2024. ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.